நடுராத்திரி 1 மணிக்கு ரேக்லா வடமஞ்சு வரட்டு ரெண்டுக்குமே ஒரே நாள்ல வரலான்னு சொல்லி காளையார் கோயில் தாண்டி சாலை கிராமத்துக்கு வந்தாச்சு மகளே. நாள் கிருஷ்ண ஜெயந்தி, தேனிக்கு போயிருந்தோம். கியூட்டான கிருஷ்ணர் ராதை வேஷம்லாம் போட்டு வந்தாங்க. இப்ப இந்த 7 பேர் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, என் தட்டுல இருக்கிற கடைசி மட்டனை கூட நான் வாங்கியே தீருவேன் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி உட்காந்துருக்காங்க. அந்த ஒரு பீஸுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்றாங்க. எல்லாமே போட்டுட்டேன், இருந்தாலும் கடைசி பீஸும் வேணும்னு சொல்லி அதை குட்டி குட்டி குட்டி, அதுவே ஆல்ரெடி குட்டி, அதவே வந்துட்டு 7 பீஸா குட்டி குட்டியா கட் பண்ணி அடுத்து அந்த 7 பேருக்கும் கொடுத்துட்டு நம்ம ஜூஜு பாப்பா ராக்கி பட்டு லட்டு எல்லாருக்கும் டாட்டா சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இன்னைக்கு 17ஆம் தேதி. இன்னைக்கு வலசைக்காடுல ரேக்லா இருக்கு. வலசைக்காடுல மட்டும் இல்ல, சுனையக்காடு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 8 இடத்துல ரேக்லா இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு சாலை கிராமத்துல வடமும் இருக்கு, திருப்புவனத்துலயும் வடம் இருக்கு. நம்ம சாலை கிராமத்துக்கு வந்திருக்கோம். திருப்புவனமும் ரொம்ப சூப்பரா நடக்கும், சுனையக்காடு ரொம்ப சூப்பராகவும் நடக்கும். இந்த தடவையும் போக முடியலன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்து மாட்டுத்தவணைக்கு வந்துட்டு நம்ம அண்ணனோட கடையில சூப்பரான ஒரு டீயும் குடிச்சிட்டு அங்கிருந்து நம்ம திருச்செந்தூருக்கு போற பக்தர்களையும் திருப்பூர் மக்களையும் பார்த்துட்டு ஒரு வழியா நடுராத்திரி 1 மணிக்கு வந்தாச்சு. இதுதான் நான் தங்கியிருக்கிற வீடு. எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? இப்ப வந்து பந்தயத்துக்கு கிளம்பலாம்.